வணக்கம். நான் உங்கள் அருள் பிரதி. இன்னைக்கு நான் பேச போற விஷயம் எனக்கு ஒரு பெரிய பெரிய பாடம்னே சொல்லலாம். சில நேரங்கள்ல நம்ம ஒரு இடத்துக்கு தேவையா போறோம், அங்க நமக்கு கிடைக்கிற மரியாதை என்னங்கிறது வெளியே வரும்போது தான் தெரியுது. 86 நாள் ஒரு வழியா எனக்கு அந்த வீட்டுல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. நான் அந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போனப்போ அந்த வீட்டுக்குள்ள கல்லு மட்டும் தான் கிடந்துச்சு. அந்த சைடு போனாலும் காலில் கல்லு குத்தாம மட்டும் வரவே வராது. நானும் என் வீட்டுக்காரரும் அங்க இருந்து 86 நாளும் கூலி இல்லாத கொத்த வேலை தான் நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு இருந்தோம். மண்ணை தோண்டி கல்ல பொறுக்கி அந்த இடத்த சமப்படுத்துறதுன்னு ஒரு வேலையாட்கள் மாதிரி நாங்க உழைச்சோம். ஆனா அதை அன்னைக்கே நான் யோசிச்சிருக்கணும், ஏன் அடுத்தவங்க வீட்டுக்காண்டி நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அன்னைக்கு உழைச்ச உழைப்புக்கு இன்னைக்கு கிடைக்கிற மரியாதை என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியே தள்ளி கதவு போட்டுறதுதான். நாங்க வீடு இல்லாம ஒண்ணும் உங்க வீட்டுக்கு வரல, ஓகேவா? ஏதோ ஒரு சூழ்நிலை எங்க தேவைக்காண்டி வந்துட்டோம், அது என் மேல தப்புதான். ஆனா ஒரு மனுஷங்களும் கூட பார்க்காம கதவை தள்ளி மூடுற அளவுக்கு நாங்க ஒன்னும் தரந்தாழ்ந்து போகல. அந்த நிமிஷம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. சொந்த வீடு காசு இருக்குன்னு ஆடுற ஆட்டம் என்னைக்குமே நிலைக்காது. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், பணம் இருக்கு வசதி இருக்குன்னு ரொம்ப டங்குன்னு ஆடாதீங்க. அந்த ஆட்டம் நிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் போதும். உதவி செய்யலனா கூட பரவாயில்ல, ஒரு மனுஷனை அவமானப்படுத்துறதுக்கு வேற யாருக்கும் உரிமையே கிடையாது. நிச்சயமா ஒண்ணு நான் சொல்லணும், அவங்க கதவை தள்ளி மூடுற அளவுக்கு தரந்தாழ்ந்து நடந்துகிட்டாலும் நான் அந்த வீட்டை காலி பண்ணும் போது நான் என் குணத்தை காட்டவே இல்ல. நான் அந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போகும்போது நான் எவ்வளவு சுத்தம் பண்ணிட்டு போனனோ அதே மாதிரி நான் வரும்போதும் வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி பல ஆக்கிட்டு தான் அவங்க கிட்ட சாவியை கொடுத்துட்டு வந்தேன். நமக்கு ஒருத்தங்க துரோகம் பண்றாங்க இல்ல நம்மள அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா பதிலுக்கு நம்மளும் அவங்கள மாதிரி நடக்க கூடாது. அந்த வீட்டுல நான் இருந்து ஒவ்வொரு நாளும் உழைச்சிருக்கேன். எனக்காக உழைச்சது தனிதான், அது எல்லாத்தையும் நீங்க சொல்லிடாதீங்க. ஆனா அவங்களுக்காகவும் அவங்க வீட்டுக்காகவும் நான் உழைச்சிருக்கேன். அந்த வீட்டுக்குள்ள கல்லு மண் எல்லாத்தையும் தூத்து சமப்படுத்தி எடுத்ததெல்லாம் நான் தான். நான் வீட்டை காலி பண்ணி வரும்போது கூட ஒரு இடத்துல கூட தூசி இல்லாம தான் நான் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு. இதுதான் என்னோட வளர்ப்பு, இதுதான் என்னோட மனநிலை. சாவி கொடுக்கும் போது என் மனசு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ஏன்னா நான் அங்க எதையும் கெடுக்கல, எதையும் திருடல, உழைப்பையும் உண்மையும் மட்டும்தான் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கவிதை சொல்லிடலாமா? அவங்க எனக்கு கொடுத்தது அவமானம், ஆனா நான் அவங்களுக்கு திரும்ப கொடுத்தது ஒரு சுத்தமான வீடும் என் கண்ணியமான குணமும் மட்டும்தான். காலமும் கடவுளும் இதை நிச்சயம் பார்த்துக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ தான். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னைய பத்தி ஏதாவது தெரியணும்னு மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோல ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நான் போயிட்டு வரேன். டாடா, பை பாய்.